எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை பற்றி நான் அங்கே உங்களோடு குறிப்பிட்டதை நீங்கள் கவனிப்பீர்கள். புத்தி என்பது ஸ்திரீகளுக்கு மட்டுமல்ல, அது புருஷர்களுக்கும் தேவை. அங்கே நீதிமொழி 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. அது ஸ்திரியோடு மாத்திரம் முடிந்து விடவில்லை, அது புருஷர்களுக்கும் அந்த புத்தி தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சில புருஷர்களுக்கு அங்கே தன் மனைவியை கூட எப்படி கட்டி ஆளுவதென்று தெரிவதில்லை, தங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துவதென்று தெரிவதில்லை. மூடத்தனமான புத்திரர்களைப் போல அநேகர் நடந்து கொள்ளுகிறதை நான் பார்க்கிறேன். வீட்டில் நடப்பது என்னதென்று தெரிவதில்லை. அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் காலையில் வேலைக்கு போகிறோம், மாலையில் தான் வீட்டுக்கு வருகிறோம், எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் மனைவியினிடத்துல தான் அது கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற புருஷர்களை நான் அறிவேன். அப்படிப்பட்ட புருஷர்கள் ஞானவான்கள் அல்ல. அவனின்றி அவன் அணுவும் அசையாது என்று சொல்வார்கள். ஒரு வீட்டினுடைய தலைவன் புருஷன்தான். தலைக்கு தெரியாமல் சரீரத்தின் அவயவங்களுக்கு தெரியாது. கவனியுங்கள், ஒரு நாட்டில் ஏதாவது நடந்தால் ஒரு நாட்டு ஜனாதிபதி இந்த நாட்டுக்கே பொறுப்பு கூற வேண்டும். அவர் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு கிராம சேவகர் சொல்ல முடியாது, எனக்கு எங்களுடைய கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் வறுமை கோட்டுக்குள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அவர் அந்த கிராமத்தின் தலைவர், அவருக்கு கட்டாயம் அந்த கிராமத்தில் இருக்கிற சம்பவங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பிரதேச அதிகாரியா இருக்கிறவருக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால், அதுக்காகத்தான் அவர்கள் அதிகாரிகளை நியமித்து ஆலோசனை பண்ணி அங்கே காரியங்களை கேட்டு அறிகிறான். ஒரு நாட்டில் இருக்கிற ஜனாதிபதிக்கு இந்த நாட்டில் இருக்கிற 2,30,00,000 ஜனங்களை குறித்த பொறுப்பு கூறுதல் இருந்தால், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராம தலைவருக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற காரியங்களுக்கு பொறுப்பு கூற முடியுமா இருந்தால், ஒரு 4 பிள்ளைகளோட ஒரு மனைவியோடு இருக்கிற ஒரு கணவனுக்கு என் வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாதென்றால் அது எவ்வளவு மூடத்தனமான வார்த்தை. எனக்கு தெரியாது, என் மனைவிக்கு எப்படி கடன் வந்தது என்று சொல்லி தெரியாது, என் பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அப்படி சொல்வது ஒரு வெட்க குறைச்சலாக பார்க்கிறோம். ஒவ்வொரு கணவனுக்கும் தன் மனைவியை குறித்தும் தன் பிள்ளைகளை குறித்த கணக்கு அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் எங்க போனாலும் என் வீட்டை விசாரிக்கிறவனா இருக்கணும். ஒரு புருஷனானவனுடைய வேலை தன் குடும்பத்தை விசாரிக்கிறவனா இருக்கணும், தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கணும், அதே போல தன் குடும்பத்தை போஷிக்கிறவனாக இருக்கணும், பராமரிக்கிறவனாக பாதுகாக்கிறவனா இருக்க வேண்டும். மனைவி ஒன்றை செய்கிறாள் என்றால் தான் சம்பாதிக்கிறதுக்குள்ள அதை அவள் சமாளிக்க வேணும். அதிகமாக சரண கேட்க வேணும், எங்காத இது, நான் பணம் கொடுக்கல, இது எங்காத, இந்த உடை, இந்த நகை எங்காத, என்னென்று உனக்கு பணம் வருகிறது. பிள்ளைகளிடத்துல கேட்கணும், இன்னைக்கு எங்க போனீங்க, என்ன செய்தீங்க, அது சின்ன வயதுல இருந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். எனக்கு தெரியாது, அது மனைவிக்கு தான் தெரியுமா, புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி அவருக்கு இல்லை. ஆகவேதான் ஒரு கணவனானவன் குடும்பத்தின் தலைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஸ்திரீக்கு மட்டும் அந்த புத்தி இல்லை, ஆண்களுக்கும் புருஷர்களுக்கும் அது இருக்க வேண்டும். ஒரு வேத வசனத்தை நான் கவனிக்க விரும்புகிறேன். அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் அப்படி சொல்லுகிறது, ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது என்று சொல்லப்படுது. ஞானம் ஸ்திரீக்கு மாத்திரம் இல்லை, புத்திக்கு ஸ்திரீக்கு மட்டும் இல்லை, அது புருஷர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த வீட்டை அழகுபடுத்துகிறது. இதுக்கு ஒரு புருஷனுடைய ஞானம். இன்னைக்கு பாருங்க, சில வேளைகளில் இந்த புருஷன்மார் சம்பாதிக்கிறத அவங்களே குடிச்சிட்டு வந்துடுவாங்க, அவங்களே கடையில திண்டுட்டு வந்துடுவாங்க, தன் மனைவி பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியறதில்லை. இது ஒரு நல்ல புருஷனுடைய குணநலம் அல்ல. ஆகவே எனக்கு அருமையான புருஷர்களை, இந்த செய்தியை கேட்கிற ஆண்கள், உங்களுடைய மனைவியானவளை அங்கே நீங்கள் தான் நடத்த வேண்டும். நீங்கள் தான் தலைவன், நீங்கள் தான் தலை. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதை போல ஸ்திரியானவளுக்கு புருஷன் தலையா இருக்கான்னு.
எனக்கு என் மனைவி கீழ்ப்படுகிறது இல்லை, அது வெக்க குறைச்சல் அப்படி சொல்றது. என் மனைவி எனக்கு கேட்கிறாள் இல்லை என்னிடத்துல, அப்படி சொல்வதே ஒரு புருஷனுக்கு வெட்கம். என் மனைவி கீழ்ப்படுகிறாள் இல்லை, அப்படி சொல்வது ஒரு வெட்கம். என் பிள்ளைகள் என் சொல்லு கேட்கிறாங்கல்ல, அது ஒரு வெக்க குறைச்சல். நான் தகப்பனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறது. அது நானே என்னை அவமானப்படுத்துகிறேன். நாங்கள் திருமணமாகி பல ஆண்டுகளாக நாங்கள் போய் இன்னைக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 21 ஆண்டுகளை நாங்கள் கடந்து போய் விட்டோம். ஆனால் இன்றைக்கு மட்டும் அப்படி நான் சொல்வதில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு நல்ல அருமையான மனைவியை கொடுத்திருக்கிறார், 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை நடத்துகிற ஞானத்தை தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறது. உங்கள் மனைவியை நடத்த உங்களுக்கு தெரியாட்டி எப்படி நாங்கள் ஒரு சபையை நடத்துவது? 2 பிள்ளைகளே என்னால் விசாரிக்க தெரியாதென்றால் எப்படி அவ்வளவு பெரிய சபையை நாங்கள் விசாரிப்பது? எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஞானமான புருஷனாக வாழ ஆண்டவரை கேளுங்க. என் மனைவியை ஆண்டவரை எப்படி நடத்த வேணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு கேளுங்க. கர்த்தர் ஞானத்தை தருவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு புருஷர்களுக்கும் தன் குடும்பத்தை நடத்துகிற ஞானத்தை கொடுங்க. தன் மனைவியை விசாரித்து பூசித்து பராமரித்து பாதுகாக்கிற ஒரு புருஷனாக மாற்றுங்க. பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்துல நடத்துகிற தகப்பனாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற தகப்பனாய், ஆண்டவரே, குடும்பஸ்தனாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஞானத்தினாலே அவர்களை நிரப்பி நடத்துவீரார். அன்பு கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான சகோதரர்களே, ஞானம் உள்ளவர்களா உங்கள் வீட்டை கட்டுங்கள். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென், ஆமென்.